வந்து சொல்லப் போறது வந்து ஒரு கார்ப்பரேட் பாண்டு. கார்ப்பரேட்ல நம்ம எப்படி கடன் குடுத்து, அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து எங்கேயாவது கலெக்ட் பண்றோங்கிறத பார்க்கலாம். இப்ப எப்படி நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் மூலியமா நம்ம அப்ளை பண்றோமோ, அதே மாரி கார்ப்பரேட்டுக்கும் நம்ம வந்து கார்ப்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம ரெகுலரா மந்த்லி இல்ல குவார்ட்டர்லி இல்லன்னா 6 மந்த் ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எஃப்டி இல்ல வேற ஏதாவது ரிஸ்க் ஃப்ரீ இன்கம் அந்த மாரி பார்க்கலாம். கார்ப்பரேட் பாண்ட்ல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும். நியர்லி ஒரு 10% வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு அந்த கம்பெனியுடைய கிரெடிட் ரேட்டிங், ஃபினான்சியல் எல்லாம் சம்மந்தப்பட்டு தான் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ட பெர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ கார்ப்பரேட் பாண்டுல வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு இந்த கேர் ரேட்டிங், ஐசிஆர்ஏ, கிரிசில் இவங்கலாம் வந்து அந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல வச்சு அவங்களுடைய வெல்த் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு லெட்டர்ஸ் மூலியமா வந்து கிரெடிட் ரேட்டிங் குடுப்பாங்க. இந்த கம்பெனி நல்லா ஏ கிரேடு, பி கிரேடு அந்த மாதிரி. அதுல லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ, டபிள் ஏ, ஏ ஒருத்தரும் ஒரு மாரி லெட்டர் குடுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஏ பிளஸ் குடுப்பாங்க. ஒருத்தங்க ஏ டபுள் ஏ வெறும் ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ஏ மட்டும் குடுப்பாங்க. இல்லன்னா ஒரு சில கம்பெனி வந்து ஏ பிளஸ்ன்னு குடுப்பாங்க. அதாவது கேர், கிரிசில் 2 பேத்துக்குமே ரேட்டிங் வந்து லெட்டர்ஸ்ல டிஃபரெண்ட் ஆகும். ஆனா வந்து சேம் தான் ஈக்குவல். ஏவுனாலும் இப்ப கேர் வந்து ஏ குடுத்து ஐசிஆர்ஏ ஏ பிளஸ் குடுத்தாலும் 2க்கும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஏ ஏலேருந்து கிரேட் வந்து இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அந்த கம்பெனி வந்து நல்ல ஃபினான்சியலாவும் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. ஒரு ட்ரஸ்ட் வொர்த்தியான கம்பெனின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுடைய லெவல் குறைய குறைய ரேட்டிங்கும் வந்து அவங்களுக்கு குறையும். ட்ரிபிள் பி, 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 பி மைனஸ், பி பிளஸ் அப்புறம் சி, சிலாம் வேற இருக்கு இதுல. இதுலயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே போட்டிருப்பாங்க. ட்ரிபிள் ஏனா ஹை சேஃப்டி, ஏனா டபுள் ஏ பேலன்ஸ்டு, ஏ வந்து ஒரு நல்ல ஈல்டு உள்ளது. இந்த மாரி இருக்கு. இவங்க வந்து இப்ப கோல்டன் பைல வந்து நெறைய வந்து ஏ அண்ட் ஏ கிரேடுக்கு மேல உள்ளதும் வச்சிருக்காங்க. ட்ரிபிள் பி இந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. நெறையா டைப் ஆஃப் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டூ எஃப்டி. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, அ ஒரு கார்ப்பரேட் பாண்ட் வந்து அவங்க லிஸ்ட் பண்றப்ப எப்படி நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுதோ, அதே மாரி இவங்க வந்து அவங்களுடைய ஃபண்டோட தேவைக்காக வந்து அவங்க வந்து கடன் பத்திரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து மக்கள் முதலீடு பண்றப்ப, அதுக்கு அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்க ஒரு ஒரு 7, 8 சீரிஸா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீரிஸ்க்கும் வந்து ஒரு மெச்சூரிட்டி டேட்டும் குடுத்துருப்பாங்க. 24 மந்த், 36 மந்த் இந்த மாரி ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ, இல்ல 5 வருஷம் வரைக்கும் அவங்க மெச்சூரிட்டி டேட் குடுத்துருப்பாங்க. அந்த எல்லா சீரிஸ்க்குமே வந்து ஒரு சீரிஸ் வந்து மந்த்லி பே அவுட்டா இருக்கும். இன்னொரு சீரிஸ் வந்து 6 மந்த் பே அவுட்டா இருக்கும். ஒரு சீரிஸ் வந்து இயர்லி பே அவுட்டா இருக்கும். இன்னொரு சீரிஸ் வந்து குமுலேட்டிவ் பே அவுட்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஐபிஓ வந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐபிஓல அந்த சீரிஸ் ஒரு நிமிஷம். அவங்க லிஸ்ட் பண்றப்ப இந்த இடத்துல சீரிஸ்ன்னு ஒண்ணு லிஸ்ட் பண்ணுவாங்க. அத செலக்ட் பண்ணி டீட்டெயில் பார்த்தோம்னா, ஒரு சீரிஸ்க்கும் ஒரு பே அவுட் காட்டியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஏ பிளஸ் கிரேட் எடுத்துக்கலாம். இருங்க. ஏதாவது ஒரு நல்ல தெரிஞ்ச கம்பெனி எடுத்துக்கலாம். ஓகே. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓகே. இதோடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங்கிறவங்க வந்து எல்லாருக்கும் பழக்கப்பட்ட கம்பெனியா தான் இருக்கும். இவங்க வந்து ஒரு கடன் பத்திரம் வாங்குறப்ப நம்மலாம் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. என்சிடிங்கிற பேர்ல. அது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்.
ஜஸ்ட் வந்து அதில் வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்ப அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம் அமௌண்ட் க்ரோர் கணக்கில் அவங்க ஃபண்டு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒரு 1000 கோடிக்கு நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், இல்லை 500 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம்னா ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த என்சிடியை. ஸோ அது வந்து சீரீஸில் வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் சொன்ன மாதிரி மந்த்லிக்கு பேமெண்ட்டை. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது வந்து இது இயர்லி பேமெண்ட் டேர்ம் இது. இதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா 2025 வருது. இன்னும் வந்து ஒன் இயர் 4 மந்த் இருக்கு. ஸோ இதோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் உங்களுக்கு வந்து ஒரு சப்போஸ் இதில் இது வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆனதுனால யாரோ ஒருத்தங்க வந்து இது 3 லட்ச ரூபாய்க்கு செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 3,90,000 இருந்ததுன்னா நான் அதோட இதை வந்து செல் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாரோ ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வாங்கணும்னா வாங்கலாம், இல்லை ஐபிஓவில் வாங்குறதுனால நீங்கள் வெறும் 1000 போட்டிங்கன்னா ஒரு யூனிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 1000 போட்டிங்கன்னா இயர்லி வந்து உங்களுக்கு வந்து 277 உங்களுக்கு கிடைக்கும் இயர்லி. ஏன்னா இதோட கூப்பான் ரேட் பார்த்தீங்கன்னா 11% அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது. கூப்பான் ரேட் வந்து 9.25%, ஈல்டு டு மெச்சூரிட்டி வந்து 11%. நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த குமுலேட்டிவா அந்த இது கூட்டு வட்டிங்கிற மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து நீங்கள் மெச்சூரிட்டி அப்போ 11% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது வந்து இயர்லிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ யூனிட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைக்கும். இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு இப்போ கொடுத்து வாங்கினீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி உங்களுக்கு 27,000 ரூபா உங்கள் கைக்கு வரும். அடுத்து வந்து ஜூலை 25 2025 வந்து மெச்சூரிட்டியோடைய நீங்கள் ஏன்னா ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ ஏறினாலும் சரி, இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இறங்கினாலும் சரி, உங்களுக்கு மெச்சூரிட்டி அன்னைக்கு உங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ப்ளஸ் அந்த இயருக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துடும். இது காமன் தான் எப்பொழுதும் போல். இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் இது வந்து லிஸ்டடுன்ட்டு எஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது லிஸ்டடு எஸ்ங்கிறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த இந்த பாண்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அவங்க டெபிட் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. கூட கொஞ்சம் தகவல் தரலாமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது இந்த பாண்ட் இருக்குங்களா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கூட இருந்துச்சுன்னா இந்த பாண்டோட பேஸ் வேலையிலிருந்து குறையும். அதாவது லிஸ்டிங்ல குறையும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க கொடுத்ததுக்கப்புறம் பாண்டோட வேல்யூ குறையும் லிஸ்டிங் ஆகும்போது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. லிஸ்டிங்ல வந்து அவ்வளவா லிக்விடிட்டி இருக்காது பாண்டுக்கு. ஆமா, கார்ப்பரேட் பாண்டுக்கு வந்து லிக்விடிட்டி, அதாவது நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு வரைக்கும் தேவைப்படலைன்னா மட்டும் இந்த கார்ப்பரேட் பாண்டை சூஸ் பண்றது நல்லது. ஏன்னா நினைச்ச நேரத்துக்கு உங்களுக்கு பணம் இதுல இருந்து எடுக்க முடியாது. சான்சஸ் கம்மி. தேங்க்யூ கலை. ஓகே சார். நான் இந்த 2025 வரைக்கும் எனக்கு ஒரு 3 லட்சம் தேவைப்படாது, ஆனா நல்ல ரிட்டர்ன் வரும், அந்த அமௌண்ட் எனக்கு போதும் அப்படின்னா நீங்க தாராளமா கார்ப்பரேட் பாண்டை சூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட் கேட்டீங்கன்னா அப்படியே சொல்றேன். கார்ப்பரேட் பாண்ட் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து லாக்ஸ் கணக்குல தான் இருக்கும். அதை பாத்துக்கங்க. இல்ல சார், ஐபிஓல வந்து நீங்க 1000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம் சார். ஒரு மினிமம் பேலன்ஸ் கொடுத்துரு, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் கூட வாங்கிக்கலாம், உங்களுக்கு அலாட் ஆகும். இல்ல கலை, இங்க கொடுத்துக்கிறது மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் தானே உங்க இதுல. இது வந்து யாரோ ஒருத்தங்க 300 யூனிட் வச்சிருக்காங்க, அததான் அவங்க காமிக்கிறீங்களா? சரி. அத மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் பாண்ட் வந்து யாரு, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இது தெரியுதா? நான் ஸ்கிரீன் வச்சிருக்கிறது. ஓகே. இதுல வந்து டெப்ட் நான் கரெக்ட் பண்ணேன்னு வருதான்னு தெரியல, ஆனா எம்எஸ்சியில் பிஎஸ்சியில் வருதான்னு பார்க்குறேன் ஒரு நிமிஷம்.
இங்க தெரியுதுங்களா? பிஎஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. என்எஸ்சிலயும் பிஎஸ்சிலயும் லிஸ்ட் ஆகும் அது. இல்லையே. ஒரு நிமிஷம் நான் கிளிக் பண்ணேன். ஓகே. இது இன்னும் இது வந்து இன்னும் சரியா ட்ரேட் ஆகல. ஆனா வந்து இது லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட லோயர் பேண்ட் வந்து ரூ. 800, அப்பர் பேண்ட் வந்து ரூ. 1200. இதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 1000. நீங்க ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 1000. நீங்க இதுல கூட நீங்க ஆர்டர் போட்டு வச்சீங்க. யாரோ பாருங்க பை ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா செல் ஆர்டருக்கு யாரும் இன்னும் வரல. ரூ. 825 போட்டு வச்சிருக்காங்க. ஆனா செல் பண்றதுக்கு யாரும் இல்ல இப்போதைக்கு. இந்த டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தாராளமா இதுலயே வாங்கலாம். இந்த நம்ம இதுல வெப்சைட்லயே வாங்கலாம். இதனுடைய கரெக்டான டீட்டெயில் பார்த்து டைப் பண்ணி அதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி நம்ம இதுல கூட வாங்கலாம். இந்த மாதிரி செல்லர் யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா எதுவுமே எனக்கு தேவையில்ல, எந்த ப்ரைஸ்னாலும் ஓகே தான், எனக்கு 1000 ஓகேன்னா நீங்க ஐபிஓ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு ஐபிஓ கண்டிப்பா தாராளமா ஏதாவது ஒரு கம்பெனி ஐபிஓ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு எதுவும் ஐபிஓ இல்லை. ஐபிஓ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ வந்ததுன்னா இந்த வெப்சைட்டே நல்ல வெப்சைட் தான். நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வெப்சைட்டை. இதுலயே நீங்க வந்து நீங்க இதுல அப்ளை எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் இது எந்த ஒரு கேஒய்சியும் கிடையாது. நீங்க அப்ளை பண்றப்ப உங்களுடைய எந்த டிமேட் புரோக்கர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா, இதுல பை கொடுத்துட்டீங்கன்னா அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்த டிமேட் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அப்புறம் யூபிஐ ஐடி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஐபிஓக்கான ஃபண்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க உங்க அக்கௌண்ட்ல. இது என்சிடி எப்படி அலாட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ்ல தான் அலாட் ஆகும். நீங்க தாராளமா உங்களுக்கு இதுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்டாக் இதுங்கிற மாதிரி நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு இல்லை. இதுல வந்து எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ்ல உங்களுக்கு அலாட் ஆகும். அலாட் ஆயிடுச்சுன்னா உங்க அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த இடத்துல ஹோல்டிங்ல வந்துடும். இந்த இடத்துல ஹோல்டிங்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலா போயிட்டு நம்ம ப்ரைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ரூ. 1000 நான் வாங்கினேன் அப்படின்ட்டு ஐபிஓ டீடைல்ஸ்லாம் கொடுத்து பண்ணிட்டோம்னா போதும். உங்க அக்கௌண்ட் ஹோல்டிங்ல வந்துடும். உங்க டிமேட்டுக்கு போயிடுவாங்க. மெச்சூரிட்டி அன்னைக்கு உங்க ஆட்டோமேட்டிக்கா டிமேட் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். இவங்க ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பை இருக்கு. இதுல அவங்க என்சிடினால உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இவங்க இதுல இருந்து அந்த என்சிடி வந்து உங்களுடைய டிமேட்டுக்கு தான் போகும். அந்த இது வேற ஏதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாமா? கலை ப்ரோ, அதுல வந்து கூப்பன் ரேட்னு ஒண்ணு போட்டிருந்தீங்களா? அதுக்கும் அந்த அந்த ரேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கூப்பான் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் உங்களோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். கூப்பான் ரேட்டுங்கிறது தான் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. ஈல்டு டு மெச்சூரிட்டி வந்து அது மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்தோம்னா அது எஃபெக்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும்ட்டு அவங்க சொல்றாங்க. அது கூப்பன் ரேட்டுங்கிறது மேடம் அவங்க இன்ட்ரெஸ்ட். கூப்பன் ரேட் தான் ஒரிஜினல் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. மந்த்லியோ இல்ல இயர்லியோ 6 மந்த்தோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அது வந்து அந்த கூப்பன் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூப்பன் ரேட்டை கழிச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகும் பாண்டு. இத பாருங்க, இது வந்து ஈல்டு டு மெச்சூரிட்டி வந்து 11 போட்டிருக்காங்களா? ஆனா கூப்பன் ரேட் பாருங்க 10.11 போட்டிருக்காங்க. இப்ப நீங்க இதுக்கு 2,96,000 கொடுத்தீங்கன்னா 10% போட்டீங்கன்னா இதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 1,00,000. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இது குவார்டர்லி வந்து பேமெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. குவார்டர்லினா 3 மாசத்துக்கு கரெக்ட்டுங்களா? அப்ப 3 மாசத்துக்கு வந்து 1,00,000க்கு எவ்வளவு வரும்? 10% மாசத்துக்கு இருங்க, இங்கே இது காட்டுது. இது 3 யூனிட் எவ்வளவு போட்டுருவாங்க? 1,00,000க்கு
10% 12 மாசத்துக்கு. அப்ப 10%ன்னா ரூ. 1000. 1000 டிவைடட் பை 12 இல்லையே? இது கால்குலேஷன் தெரியுமா யாருக்காவது? குணா சார், குணா சார், 1,00,000க்கு 10%னா மாசத்துக்கு எவ்வளவு சார்? ஒரு ஒரு calculator. வருஷத்துக்கு 10,000. இது 10%னா மாசம் 800 ரூபா வரும். 800 வரும் கரெக்ட்டுங்களா? ஓகே, ஓகே. ஆமா. ஏன்னா 12 மாசமா போயிடும். 10 மாசம்னா தான் ரூ. 1000. 12 மாசங்கிறது 800 வரும்னா, அப்ப இது அவங்க வந்து குவார்டர்லில குடுத்துருக்காங்க. அப்ப 3/8 24. சோ உங்களுக்கு ரூ. 2,400 உங்களுக்கு கையில கிடைக்கும். அதாவது 1 யூனிட் வச்சிருந்தீங்கன்னா. ஓகே. அவ்வளவுதான். குவார்டர்லி ரூ. 2,400 உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். அக்கவுண்ட்க்கு இருக்கு. இது இன்னொன்னு சொல்றேன். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே. இது வந்து பை பண்றது வந்து நம்ம டிமேட் அக்கவுண்ட் வழியா பை பண்ணணும், கரெக்ட்டா? பை பண்ற இந்த ஐபிஓ இந்த வெப்சைட்ல வந்து ஐபிஓ எல்லாம் லிஸ்ட் பண்றாங்க. இந்த வெப்சைட்ன்ட்டு இல்ல. நிறைய ம். வெப்சைட் இருக்கு என்சிடி பை பண்றதுக்கு. ம், ம். பை இந்த மாதிரி பாண்ட்ஸ் இந்தியா இருக்கு. அப்புறம் Networking கோல்டன் house பை, இருக்கு. பாண்ட்ஸ் கார்ட், ம். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க அதுல ம். கூட என்சிடி வாங்கிக்கலாம். இல்ல ம். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம புரோக்கர் வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம். ஓகே. நம்ம பை பண்றப்ப வந்து ம். உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை கொடுத்து தான் பை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து தாராளமா அந்த என்சிடி வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஓகே, ஓகே. பெட்டர் வந்து ஹை சேஃப்டி, ஹை செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல போறது பெட்டர் இல்லையா? ஆமா. இன்னொன்னு வந்து சொன்னோம்னா ஒரு நிமிஷம் இது சொல்லவே இல்லை. சாரி. பாண்ட்ல 2 டைப் இருக்கு. செக்யூர்டு, அன்செக்யூர்டுன்ட்டு இருக்கு. செக்யூர்டுங்கிறது வந்து அவங்க வந்து இப்ப சப்போஸ் இன்கேஸ் கம்பெனி டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ம். அந்த உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. அன்செக்யூர்டுங்கிறது வந்து அவங்க எப்படி இருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ம். ஃபர்ஸ்ட் செக்யூர்டை முடிச்சு தான் அடுத்த லெவலுக்கு அன்செக்யூர்டுக்குலாம் போவாங்க. ஓகே. டைப் இல்ல, ஐ saw some differences கலைபுரம். எப்படின்னா செக்யூர்டுக்கும் அன்செக்யூர்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ஈல்ட் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி செக்யூர்டு இருக்கு. பாண்டுக்கு வந்து அதிகமா செக்யூர்டு பாண்டுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும். ஆமா. அன்செக்யூர்டு பாண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கேபிட்டலை வந்து அன்செக்யூர்டு பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கடன். ம். ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கொடுத்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஆமாங்க. அப்புறம் ஹை சேஃப்டி, இது கிரெடிட் ரேட்டிங் சொல்லியாச்சு. அடுத்து பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. இதுல பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸ்லாம் இருக்கா கலைபுரம்? இருக்கு மேடம். கவர்மெண்ட் பாண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் பிளட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்இசி இந்த இவங்களா இருக்காங்க பிஎஃப்சி பாருங்க. பிஎஃப்சிலாம் இருக்காங்க. இதெல்லாம் வாங்கலாம். ஆனா இதெல்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா 7% தான். நம்ம ஈல்ட் கம்மி. ட்ரிபிள் ஏ கேட்டகரி இவங்கெல்லாம். 100% ஷூர் இவங்க இது. இது என்னது ஆஃப் இயர்லி பேமெண்ட் மெத்தடு. லைக் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் கேட்கட்டேன். சொல்லுங்க. இதுல வந்து இப்ப பிஎஃப்சி இட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட், ஓகே. இதுக்கும் பேங்க் எஃப்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல அதுதானே உங்களுக்கு வந்து 7% இயர்லி தே ஆர் கிவிங் 7% இல்லையா எஃப்டி? பட் இதுல லாக்இன் பீரியட் ஆல்சோ டில் 28 வரைக்கும் இருக்குல்ல? இது லாக்கிங் 18 ஆமா 28 வரைக்கும் இருக்கு. அது ஆனா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இது லாக்கிங் பீரியட் எல்லாம் இல்ல மெச்சூரிட்டி டேட் தான். நீங்க நடுவுல கூட செல் பண்ணிட்டு வரதுனால வந்துடலாம். 1 இயர்க்குள்ளேயே வந்துடலாமா? உங்களுக்கு செல் அமௌண்ட் திடீர்னு தேவைப்பட்டதுன்னா நீங்க எடுத்து செல் பண்ணிட்டு தானே வெளியில வர முடியும். அதுதான் இந்த கார்ப்பரேட் பாண்ட்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க நினைச்ச நேரத்துக்கு பணம் எடுக்க முடியாது. லிக்விடிட்டி இருக்காது. இப்ப எஃப்டினா நீங்க உடனே பேங்க்குக்கு போவீங்க. எஃப்டியை பிரேக் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. அவங்க பிரேக் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க.
நீங்க இதுல வந்து மேனுவலா எனக்கு பணம் வேணும்னா, நீங்க செல் தான் பண்ணி ஆகணும். ஓகே. யாராவது பையர் இருந்தா தான் செல் பண்ண முடியும். ஓகே. பட் இட் இஸ் நாட் த கேஸ் ஆஃப் எஃப்டி இல்லையா? நம்ம எப்ப வேணா அது இது பண்ணிக்கலாம் இல்லையா எஃப்டில? எஃப்டில நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். அதான் ஒரு ஆல்டர்னேட் எஃப்டி. ம். எனக்கு வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் பணம் தேவைப்படாது. ஆனா ம். நல்ல ரிட்டர்ன் வரணும். ம். ஒரு நம்ம இதுல கார்ப்பரேட் பாண்ட மோஸ்ட்லி சூஸ் பண்றதுக்கே வந்து எஃப்டிய விட ஒரு 3% அதிகமா கிடைக்குங்கிறதுக்காக தானே. ம். மேடம் இப்ப இது வந்து எஃப்டில வந்து 7% கிடைக்குதுன்னா, கார்ப்பரேட் பாண்ட்ல ஒரு 10% குடுக்குறாங்கன்னா, நான் ஒரு கலைமணி சார் இது வந்து பிளட்ஜ் பண்ணலாம். இது இதை வச்சு லோனே வாங்கலாம். பிளட்ஜ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. கார் ஆ. நம்மளோட புரோக்கர்ட்ட கேட்டுக்கணும். நான் இது இல்ல வாங்குறேன். இது பிளட்ஜ் புரோக்கர்ட்ட பண்ண சொல்ல முடியுமா? பேங்க்ல வச்சு நீங்க லோன் வாங்கலாம். ஓ! ஓகே, ஓகே. கொலாட்ரல் கொடுத்து லோன் வாங்கலாம். நம்ம 75% வரைக்கும் வாங்கலாம் இதுல. ஓகே சார். ஓகே. ரெண்டாவது இல்ல மேடம் இப்போ கேட்டாங்க நான் என்ன மேடம் கேக்குறேன்னா எனக்கு ஹலோ இப்போ இந்த மெச்சூரிட்டி டேட் 18 to ஹலோ 20 ஆ. சார் யார் லாவண்யா மேடமா? சார் சொல்லுங்க. ஆமா சார். பேசிக் கான்செப்டே வந்து நீங்க டெபாசிட் போட்டாவே மோர் ம். தென் மெச்சூரிட்டி டைம்னு வைக்கிறதுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ண முடியும். உங்க எமர்ஜென்சிக்குனா நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சோன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வேற ஃபண்டு ஒதுக்கிடணும். இது ம். வந்து அதான், ஒன்லி அதான். ஃபார் மணி டெவலப் பண்றதுக்கு. இதை கொண்டு போய் எமர்ஜென்சியோட மேட்ச் பண்ணக்கூடாது. அப்ப ஆரம்ப கான்செப்டே தப்பு. அப்ப என்ன பண்றோம், நம்மளுக்கு அதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கிடணும். நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்க பணத்தை எப்படி போடுறோம், எப்படியை விட கொஞ்சம் கூட கிடைக்கணும் ரிஸ்க் இருக்கிறத நம்ம வெளியே ஒரு % கூட கொடுக்குறோம். அப்ப அதை வித்ட்ராயல் பண்ண நினைக்கிறோம்னா நம்ம பிளான் இந்த மாதிரி இதுக்கு வரக்கூடாது. பைனான்சியல் பிளான் தப்பா வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம், மெடிக்கல் சைடு நம்ம கரெக்டா வைக்கல, செக்யூரிட்டி ஃபண்டு கரெக்டா வைக்கல, லிக்விடா வந்து கோல்டு அதெல்லாம் கரெக்டா வைக்கல. அதெல்லாம் வச்சுட்டு தான் இங்க வரணும். இது வந்து பணம் சம்பாதிக்கிற விஷயம். இங்க பணம் சார், சம்பாதிச்சு உங்க நான் அந்த சேஃப்டி. மாதிரி கேட்கல மனு சார். இப்போ இல்ல மெச்சூரிட்டி டேட் 10 now 28 போட்டிருக்காங்கல்ல. இப்ப நான் இப்ப போடுறேன்னா 28 வரைக்கும் மை அமௌண்ட் should be locked over there அந்த மாதிரி. அதுதான் மேடம், மெச்சூரிட்டி வரைக்கும் எனக்கு இந்த பணம் தேவையில்லைன்னா மட்டும் கார்ப்பரேட் பாண்டுக்கு வரணும். பணம் சம்பாதிக்க மட்டும்தான். ஓகே. இப்ப 2 விஷயம் இருக்கு மேடம். என்கிட்ட ஒரு பணம் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. எனக்கு 3 மாசம் தேவை, உடனே வேணும் அப்படின்னா நீங்க 90 நாள் இருக்க கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, பாண்ட்ல போய் போடலாம். இல்லையா, பேங்க்லயே 90 நாள் இருந்தா சேவிங்ஸோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி டெபாசிட் அங்க போடலாம். 90 நாள் எனக்கு தேவை அப்படின்னா. இல்ல எனக்கு இந்த பணம் வந்து இப்போதைக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அந்த பணத்தவே ஃபுல் பணத்தை அங்க ஒதுக்காம ஒரு பாதியை பேங்க் சைடு போட்டுறீங்க. 7-8 வருஷத்துக்கு உங்களுக்கு கரெக்டா வேணும்ன்றது. மிச்சம் கொஞ்சத்தை கொண்டு போயிட்டேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கல போடுறீங்க. ஓகேவா? இது வந்து ஃபண்டமெண்டலே வேற. இந்த கொஸ்டினுக்கு வந்து இது ஆன்சர் தான். ஃபண்டமெண்டல் வேற. அங்க வச்சு இதை வந்து மட்டும் தனியா ஃபோக்கஸ் பண்ணா அது தப்பு. இது வந்து கடைசி உச்ச வச்ச சேமிப்பு தான். அதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா என் ஃபண்டு வந்து எனக்கு நல்லா வளரணும், ஆனா எனக்கு நியர்லி தேவையில்லை அப்படின்னும் போது இங்க போகவே முடியும். சரி சார், நான் இன்னொன்னு கேக்குறேன் சார். இப்போ நம்ம எதுக்கு இதுல போனோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போயிடலாம் இல்லையா? மியூச்சுவல் ஃபண்டு போலாம் இதோட ரிட்டர்ன் கூட தான். ஆனா இந்த ரிட்டர்ன் கன்ஃபார்மா கொடுக்கறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு கன்ஃபார்ம் வருமா, இது இவ்வளவு மெச்சூர்டான இவ்வளவு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தராங்கல்ல, அது மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. இதுல நீங்க போறீங்க, போய் 3 வருஷம் மார்க் டவுன்ல இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்காது அந்த இன்ட்ரெஸ்ட். ஓகே. இல்ல கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சிருந்தா ஓகே கிடையாது. Got it, மியூச்சுவல் ஃபண்ட் sir. வாங்கிருக்கீங்க, 3 வருஷம் வாங்கிருக்கீங்க, 3 வருஷம் மார்க்கெட் டவுன்ல இருக்கு, நல்ல ஃபண்டு. ஆனா இது 3 வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன் எத்தனை கொடுத்துருவாங்களே. அப்ப செக்யூரிட்டில நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சேஃபா இருக்கேனா 60-40, 80-20, 50-50, இல்ல 40-60, இந்த மாதிரி ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ புறானே நம்ம ஃபண்டை வந்து அலோகேட் பண்ண முடியும். ஐ மீன் அது ஏஜையும் கம்பேர் பண்ணி வரும். உங்க ஏஜை பொறுத்து அதை கம்பேர் ஆகும். 50-50 ஏஜா இருந்தா 50-50ல ஓடுவீங்க. 20-80 இருந்தா 20-80. உங்களுடைய ரிஸ்க் வந்து 20, உங்க வயசு 20, நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் 80%. உங்க ஏஜ் எபோ 60னா உங்க ரிஸ்க் 40% கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு ஃபார்முலா, அதை கம்பேர் பண்ணிட்டு அப்படி வரும். ஓகே. டாக்டர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. பேங்க் டெபாசிட் வந்து 6% கொடுக்குறாங்கன்னா இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு 11% வரும் மெச்சூரிட்டி அப்ப. ஓகே ஓகே. மேடம் இந்த எஃப்டிலேயே இன்னொன்று இருக்கு. அதாவது நீங்க வந்து அந்த பணத்தை எடுக்க முடியாது. இது மெச்சூர் வரைக்கும் வச்சிருக்க எப்படி இருக்கு, அதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட தருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குரோர் கணக்குல போடுற மாதிரி இருக்கும். லேக்ஸ்ல இருந்து குரோர் கணக்கு போடுற மாதிரி வரும். எல்லா பேங்க்லயுமே வச்சிருக்காங்க. ரெண்டாவது நீங்க வந்து இது கேட்டீங்களா, கவர்மெண்ட் பாண்டுன்னு கேட்டீங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வந்து இது பண்ணும், பாண்டு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. கரெக்ட் தானே கலைவனே? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. அது செக்யூரிட்டி. தேங்க்யூ மேடம்.
டாக்டர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க சார். ஆமா மேடம். உங்களுக்கு தான் ஆக்சுவலா அவங்க சொல்லுங்க கேட்டாங்க. சார். ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஒண்ணு எடுத்தோம். கிளாஸ்னா சார் வாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப லோவா கேக்குது சார். ஹலோ கேக்குதா? இப்ப ஹலோ. கேக்குது. சொல்லுங்க ஆ சார். பேசிக்கா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எபிசோடா போடலான்னு இருந்தோம். அதுல ம். ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் நம்ம வந்து என்னன்னா, ஷேர் மார்க்கெட்ல எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ம். அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுல நான் வந்து 2ஆ பிரிச்சிருப்பேன் மெயினா கேட்டகரிஸ. ஃபிக்ஸ்டு ம். ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ம். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் இல்லாம வேற மத்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிச்சிருப்பேன் நானு. ம். அந்த ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ல வந்து என்னென்னலாம் வருதுன்னா, ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து என்ன ஆனாலும் சரி, இந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு குடுத்துடுறோம் அப்படிங்கிறது ம். அவ்வளோதான். அது ம். வந்து பேங்க் எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல நம்ம போடுறோம். ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ பே அதாவது யாருக்காவது கடன் குடுக்கறது. சரிங்களா? ம். அந்த ம். கடன் கவர்மெண்ட்டுக்கு குடுக்கலாம். இல்லன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் குடுக்கலாம். ம். இல்ல ஏதாவது வேற ஏதாவது குடுக்கலாம். அவங்க ஃபிக்ஸ்டா வந்து உங்களுக்கு இன்கம் குடுக்க போறாங்க. ஓகேங்களா? ம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிசினஸ்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க, நட்டம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. நம்ம அவங்களுக்கு கடன் குடுக்குறோம். அதுக்கு பதிலுக்கு அவங்க 7% வந்து 8% வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஆ கடனுக்கு வந்து பெர்சன்டேஜ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஓகே. ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வர்றது. ம். ஸோ ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வர்றதுல மார்க்கெட் எங்க போனாலும் இது அஃபெக்ட் ஆகுமா? இல்ல. ஆகாது. ம். ம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அ மனோஜ் சாரும் சொல்ல ட்ரை பண்ணாரு. ஸோ மார்க்கெட்டு வந்து கீழ விழுந்தா என்ன? மேல போனா என்ன? 100 ம். மடங்கானா 100 மடங்கு கீழ விழுந்தான்னா, உங்களுக்கு ம். பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து சொன்ன ரிட்டர்ன் கரெக்ட்டா குடுப்பான் இத்தன பெர்சன்டேஜ். ம். ஓகே. அப்படி வந்து உங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜ் தானே இது. அதனால ம். பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்டேஜ்க்கு நீங்க வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து கம்மியா தான் கிடைக்கும். ம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி. அப்போ எது மாரியான இது பண்ணலாம்னா, ஒண்ணு பேங்க் எஃப்டின்றது எல்லாரும் பண்றது தெரியும். ம். 2வது வந்து கடன் யாருக்கு குடுக்குறதுன்னா கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஜிசெக் அந்த பாண்ட் சொல்லுவாங்க. டி பாண்ட், ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அதாவது இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போது வரும் துண்டுகளோ, இல்ல ஒரு பப்ளிக் வந்து ஒரு இது ஒரு இது கட்டுறாங்க வச்சுக்கங்களேன், ஒரு பாலம் கட்டுறோம். அந்த ம். பாலம்ல ரோடு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் தேவைப்படுது. அந்த இதுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட மணி இல்ல. அது ம். அது வந்து கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் அதுக்கு வரும் மணி. ஸோ ம். அதனால அது என்ன பண்ணுதுன்னா, பப்ளிக் கிட்ட மணி கேட்குது. கடனா ம். கேட்குது. சரிங்களா? அதெல்லாம் ம். வந்து ஷார்ட் பீரியட்ல வரும். 3 மாசம் அ வந்து வரும். இல்ல 1 வருஷம் வரும். அது மாரிலாம் வந்து பில்ஸ்லாம் வரும்போது, நீங்க அது மாரி ஒரு இது பண்ணலாம். வேற இத தவிர கார்ப்பரேட்ஸே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் இருக்கு. ம். அவங்க ஷேருங்கிறது வந்து அவங்க ஓனர்ஸ். அது தனி என்டிட்டி. ஓகே. ஆனா வந்து டிசிஎஸ்ல ஒரு புது ப்ராடக்ட்ட லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு மணி தேவைப்படுது. மணி ம். தேவைப்படுதுன்னா, அத இம்மீடியட்டா போயி நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தோ, இதுல இருந்தோ திரட்டியோ இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த பாண்ட் கிரியேட் பண்றது என்னன்னா, கடன் வந்து மக்கள்ட்ட இருந்து வாங்குறது. பாண்டுன்றது கடன் பத்திரம். ஸோ ம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிசிஎஸ்க்கு கடன் குடுக்குறீங்க. ஸோ டிசிஎஸ் அந்த கடன வாங்கி அவன் வியாபாரம் பண்றான். வியாபாரத்துல நட்டம் வந்தா, அது ம். வியாபாரமே போனா என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு? ஓனரா காசு எடுத்துப்பாங்க. எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல கடன குடுத்துட்டு, ம். அசெட் எல்லாம் லிக்விஃபை பண்ணி, மிச்சம் எவ்வளோ இருக்கிற காச அவங்க ம். ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஆனா கடன ஃபர்ஸ்ட்டு திருப்பி குடுத்துறணும். புரியுதுங்களா? ஆ. ஓகே, ஓகே. ஸோ ம். அதனால கார்ப்பரேட் பாண்ட் அங்க வருது. ஸோ கார்ப்பரேட் பாண்ட் மோர் செக்யூர். இதுலயே அத வந்து இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா, நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ம். கவர்மெண்ட் இல்லாம நமக்கு வந்து இது மாரி இருக்கிறதெல்லாம் டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த பாண்டுக்கு, இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்க்கு அதர்வைஸ் நோன் அஸ் டிபென்ச்சர்ஸ். அதுல வந்து கன்வெர்ட்டிபிள், நான் கன்வெர்ட்டிபிள்ன்னு அப்படின்னு இருக்கு. ம். கன்வெர்ட்டிபிள்னா ஒண்ணும் இல்ல. சப்போஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, எண்ட் ஆஃப் த டெர்ம்ல உங்களுக்கு மெச்சூரிட்டி வருதுல்ல. அந்த ம். மெச்சூரிட்டிய ரீபே பண்றது ஃபுல்லா மணில பண்ணுவாங்க. ம். சப்போஸ் வந்து வி கேன் ஹேவ் அ ஆப்ஷன் இல்ல எனக்கு வந்து மணி வேணாம். எனக்கு அதுக்கு பதிலா உங்க கம்பெனில ஓனர்ஷிப் குடுங்க. ம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா கம்பெனி லிக்விஃபை பண்றாங்க. முடிஞ்சு போச்சு அப்படின்னா, யூ ஹேவ் அ ஆப்ஷன் டூ ம். எக்ஸிக்யூட் இ இன் டூ கெட் த ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி. தட் மீன்ஸ் ஷேர்ஸ். ஷேர்ஸா ரீபே பண்றது வந்து ம். நமக்கு வந்து கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ். ஓகே. ம். நான் கன்வெர்ட்டபிள்னா அப்படிலாம் கிடையாதுப்பா. நீ காசு கடன் குடுத்த வாங்கிட்டு போயிட்டே இரு. ம். உனக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது. ம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் தாங்க.
ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து என்சிடி தான் வரும். நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் தான் வரும். சரிங்களா? ஓகே.